அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பங்குனி உத்திரம். இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள உங்க பர்ஸ்ல நீங்க இத மட்டும் வச்சாலே போதும், உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். இவ்வளவு பணமானு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். அதுவும் உடனடியா கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காக, அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். செய்கின்ற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனா எப்பயுமே நான் சொல்ற மாதிரி உங்களுடைய வேண்டுதல் பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 11 அரிசி தேவைப்படும். இந்த அரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதே மாதிரி மங்கள காரியங்கள் எல்லாத்திலயுமே இந்த அரிசிக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம். இந்த அரிசி நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணி 11ங்கிற எண்ணிக்கையில பச்சரிசியை எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாஸ்மதி ரைஸ பயன்படுத்துறதுக்கு பாருங்க. பச்சரிசி, பாஸ்மதி ரைஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசிய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் இருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல தான் முருகப்பெருமானோட திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி வள்ளி அவதரிச்ச நாளும் இந்த நாள் தான். பல தெய்வங்களோட திருமண நிகழ்வு நடந்ததும் இந்த நாள்ல தான். அந்த வகையில இந்த நாள் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் கூடுதல் சிறப்பு. ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்குரிய நம்பரும் 6. அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல நமக்கு 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அடுத்ததா இப்ப நமக்கு ஏப்ரல் மாசம், அதாவது 4வது மாசம். இன்னைக்கு பங்குனி மாசம் 28ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 1. அந்த வகையில 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 741ங்கிற ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை உடனடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 6 மிளகோட 1 ரூபாயையும் இந்த ரகசிய பொருளையும் நீங்க சேர்த்து வச்சாலே போதும்,
உங்க வீட்ல தினமும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மிளகு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய 3 முறை சொல்லிட்டு நீங்க குளிச்சாலே போதும், மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட ஒண்ணு அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 2வது முறை குளிக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த நாள்ல முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல சொல்ல வேண்டிய வாக்கியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லா அந்த வாக்கியத்தை நீங்க சொல்ல சொல்ல நிச்சயமா முருகப்பெருமானோட அருளால அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் மற்றும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. ரூன் சிம்பலை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 2-3 ரூன் சிம்பல் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிம்பல்ல 8 ரூன் சிம்பலை ஒன்னா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வகையில இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல் நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் வரைய செலவுகளா ஆகாம நம்ம கையில தங்குறதுக்கு பணத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இதுக்கு மேல 11 அரிசியை வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லலாம். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷனை ஒரு 2-3 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா இத உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பரும் இந்த 11 அரிசியும் இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் நிச்சயமா சேரும். உங்ககிட்ட வர்ற பணம் வீண் வரைய செலவுகள் ஆகாம உங்க பர்ஸ்லயே தங்கும். சரி, இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசியையும் பேப்பரையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு அரிசியோட சேர்த்து இந்த பேப்பரையும் நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.